அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ சஜன். வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியன்ஸுக்கு இந்த ஃபுட் அதிகமாக பிடிக்கும் அண்ட் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நார்மலாக சப்பாத்தி செய்கிறதுக்கு பதிலாக அதுக்கு சைட் டிஷ் வேறு தேடிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் ரெண்டு பொட்டேட்டோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதில் ஸ்டஃப்டாக வச்சு சூப்பரான ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் அண்ட் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாகவும் ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. உங்களுக்கெல்லாம் யாருக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைமோ அது மாதிரி தான் நான் இதுக்கு ப்ரிப்பேர் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். மெஷர்மெண்ட்லாம் இது பண்ணுற ஒரு 1.5 கப்பு இருக்கும், அவ்வளோதான் எடுத்திருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி உப்பு நான் கொஞ்சம் கலர் வரணும், மேலே அந்த லைட் ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, ஸோ அதுக்காக கொஞ்சமாக எப்போவுமே சுகர் ஆட் பண்ணிக்குவேன். கொஞ்சமாக சுகர் அண்ட் சால்ட் போட்டுட்டு நல்லா கையிலேயே லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில், இதுக்கு கொஞ்சம் ஆயிலியாக தான் இந்த ரெசிபிக்கு ஸோ நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஆயிலும் இதில் விட்டுட்டு, இதோட கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் பிசையும் போது ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறமா ஆயில், கீ ஆர் பட்டர் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம தண்ணி பிசையும் பொழுதே தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அதாவது ரொம்ப வாட்டரியாக ஆகிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைவோம் இல்லையா சப்பாத்தி, ஸோ அது மாதிரி நல்லா சாஃப்டாக. மைதா மாவில் இது செய்ய போகிறது கிடையாது, வீட் ஃப்ளோர் தான் நம்ம செய்ய போகிறோம். கோதுமை மாவுலேயே நல்ல மைதா மாவில் செய்கிற அளவுக்கு அந்த இழுத்தா நல்லா சாஃப்டாக வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆயில் விட்டு சூப்பராக பிசைஞ்சு இந்த மாதிரி நான் கவுண்டர் டாப்க்கு மாற்றிட்டு இது மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே லைட்டாக 2 ட்ராப்ஸ் ஆயில் போட்டுட்டு ஸோ இது மூடி வச்சிட்றேன். ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கூட போகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மீடியம் சைஸ் இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொட்டேட்டோனா இந்த அளவுக்கு மாவுக்கு 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த சைஸில் எடுத்துக்கிறேன். இதை நான் குக்கரில் போட்டு அப்படி ஃபுல்லாக போடல, நல்லா சூப்பராக சாஃப்டாக வேகணும் பொட்டேட்டோ. அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி விட்டு தேவையில்லை. இது லைட்டாக முழுது நான் குட்டி குக்கரில் தான் எடுத்துக்கேன். ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியே கொஞ்சமாக சால்ட், இது வேகும் பொழுதே பொட்டேட்டோலேயே அந்த சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி போட்டுட்டு இது ஒரு 4-5 விசில் நல்லா விட்டால் நல்லா சாஃப்டாகிடும். கை வச்சோ இல்லை மேஷர் வச்சோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலா ரொம்ப மைல்டாக இருக்குன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்து தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சில்லி பவுடர் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் பச்சை மிளகாவும் தாராளமாக சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நல்லா ஒரு கொத்து கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மல்லி இலைகளும் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன், அதில் ஆல்ரெடி சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூட அஜ்வைன், ஓமம் இருக்கு இல்லையா, ஓமத்தை நல்லா கையிலேயே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தும் பொழுது நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் இதை கசூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் க்ரஷ் பண்ணி. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ நல்ல ஒரு ஸ்டஃபிங்காக இது ரெடி ஆகணும். அதுக்காக நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போது. ஸோ இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ எடுத்து நெகட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப இந்த ஆலு பரோட்டா சின்னதாக இருக்காது, கொஞ்சம் பெருசாகவே எடுத்துகிட்டு நிறையா மாவு போட்டுக்கேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கனால மாவு கொஞ்சம் சேர்த்தி போட்டுட்டு இந்த மாதிரி நெகட்டிக்கேன். நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசையணும் அது மாதிரி எப்படி நெகட்டுவோமோ அது மாதிரி நல்லா நெகட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக நெகட்டாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கும் பொழுது வெளியே அது வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா நெகட்டிக்கலாம்.
ஓகே, இப்போ இந்த மொந்தத்துக்கு நான் வந்து நெகட்டி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இப்போ ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இந்த சைஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்லலாம் இப்படி வந்து லைட்டாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க, எக்ஸஸாக இருந்துச்சுன்னா மாவு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே நெகட்டுங்க, சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்டஃபிங் உள்ளே வச்சதுக்கப்புறம் ரொம்ப லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். இதில் வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து ஜென்டிலாக நேற்றே. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக நெகட்டிக்கலாம். ரொம்ப பெருசாகவோ மொந்தமாக மாதிரி இருக்கணும் இல்லை, கொஞ்சம் மொந்தமாக ஒரு மீடியமாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவோ தின்னாவோ இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ தான் வந்து ஸ்டஃபிங்கோட அந்த ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் நிறையா வைங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா வந்து இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அழகாக நெகட்டிட்டு கல் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக கீ ஆயிலில் பண்ணுறத விட இது மோஸ்ட்லி கீ ஆர் பட்டரில் தான் செய்வாங்க. ஸோ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆர் கீ பட்டர் ஏதாவது அது நம்மளுடைய சாய்ஸ். நான் கொஞ்சமாக கீ போட்டிருக்கேன். ஸோ கீ போட்டுட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே நல்லா நம்ம பரோட்டாக்கெலாம் எப்படி வந்து செய்வோமோ அது மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து இதை நல்லா இது கொஞ்சம் ஆயிலியாக கொஞ்சம் ஒரு 1-2 சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டது ரொம்ப ஃபில்லிங் ஆகும். குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மோஸ்ட்லி என்னென்னா தயிர் வச்சுருப்பாங்க. நம்ம இஷ்டம் தான் எதுக்கு இருந்தாலும். நல்லா 2 சைடு சூப்பராக இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக யம்மியாக இருக்குது. கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். மோஸ்ட்லி நார்த் சைடில் இதுக்கு தயிர் தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது நான் சாஸ் வச்சுருக்கேன், எனக்கு பிடிக்குங்கிறனால. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வைக்கலாம். இல்லை இது சும்மா சாப்பிட்றதுக்கே நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தனியாக ஒரு சைடிஷ் ஒன்று செய்யணும், இது செய்யணும் அப்படின்லாம் மேட்ரே இல்லை. இதுக்கு மோஸ்ட்லி பட்டர் வச்சு கொடுப்பாங்க. நான் வந்து கீ போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதில் நிறைய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.